அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெற்றி வேட்பாளர் தருமபுரி தொகுதியுடைய திராவிட முன்னேற்றக் கழக நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர்கள் நம்முடைய மணி அவர்களை இங்கே உங்கள் முன்பாக வாக்கினை கேட்க வரவேற்கின்றேன். அதேபோல் கூட்டணி கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்தியா கூட்டணியில்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்த இந்த எளியவனை அறிவித்த மாண்புமிகு கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான நம் தலைவர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தற்பொழுது தருமபுரி மாவட்டத்தில் துணை செயலாளராக கடைக்கோடி தொண்டன் வரையில் 2 கலந்து என்னுடைய பணியினை ஆற்றி வருகின்றேன். அந்த வகையில் இந்த வாய்ப்பினை வழங்கிய நம் கழக தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதியன்று நடைபெறுகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேதியன்று நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். அந்த உதயசூரியன் சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற தொகுதி என்ற பெருமையை நம் தர்மபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் கோபிநாத் என்ற பேரில் ஹோசூர்லேருந்து வந்திருக்கிறேன். எங்களுடைய மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் என்றாலே அது திராவிட நாடுன்றதுக்கு சின்ன உதாரணம். ஏன்னா அந்த மாவட்டத்தில் கன்னடா, தெலுங்கு, மலையாளம், உருது அத்தனை மொழிகள் கொண்ட ஒரே ஒரு மாவட்டம் எனக்கு தெரிஞ்சு அது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதனால் அது திராவிட மாவட்டத்தில் நான் வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் சட்டமன்றத்தில் 2001 2016 வரை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அதில் 2 முறை அதிமுக ஆட்சியில் நான் எம்எல்ஏவாக பணி செஞ்சேன். ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு நம்ம கழக ஆட்சியில் பணி செய்கிறதுக்கு வாய்ப்பு பெற்றதுக்கு அந்த 5 வருஷத்தில் நான் என்னோட தொகுதிக்கு என்னென்ன பெற்று சொன்னான் அதுக்கு எனக்கு மொத்தமும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது அண்ணன் தளபதியார் அவர்கள். ஏன் இன்னும் சொல்லுவோன், எனக்கு அசம்பிளியில் பேசுறதுக்கு வாய்ப்பு கூட கிடைக்காத போது அவர் அன்னைக்கு துணை முதலமைச்சர், நான் அவர் மூஞ்சி பார்த்து அண்ணா உடனடியாக எனக்கு சாங்ஷன் பண்ணி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தவர் அண்ணார். இன்னைக்கு இந்தியாவிலே ஏன் இன்னைக்கு உலகத்திலேயே ஹோசூர் என்று நீங்கள் கூகுளில் தட்டினா இன்னைக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி இந்த வேர்ல்டு அந்த பெருமை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அண்ணா. காரணம் சொன்னால் எனக்கு முதல்ல சிப்காட் என்ற தொழிற்சாலை, ஹோசூர் என்ற பார்டர், இந்த பக்கம் கர்நாடகா பார்டர், அறுபக்கம் ஆந்திரா பார்டர், நடுவில் சின்ன குக்கிராம் ஹோசூர் இன்னைக்கு உலகளவில் டெவலப் ஆனதுக்கு அன்றைக்கு முதல்வர் மிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பெரியவர் கலைஞர் அவருக்கு பீரியடில் எங்கள் முதல்ல சிப்காட் கொடுத்தாங்க. அன்னைக்கு அவர் ஆரம்பித்த போட்ட விதை இன்னைக்கு எங்களோட பகுதி 3வது சிப்காட் வந்திருக்கு. இத்தனை பணிகள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு இன்னும் சொல்ல போனால் சிறப்பாக சொல்ல போனால் உலகத்திலேயே எந்த நாட்டிலும் சரி எந்த ஸ்டேட்லும் சரி ஒரு வாட்டி ஒரு வரியை ஃபிக்ஸ் பண்ணால் அந்த வரியை குறிச்சதுக்கு சரித்திரமே கிடையாது. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் எங்களோட இப்போ இருக்கிற நம்ம தளபதியார் அவர்கள் நான் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு என்னோட தொகுதிக்கு ஹோசூருக்கு முனிசிபாலிட்டி ஆக்கின பிறகு வரி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது ஏற்கனவே இந்த நீங்கள் வரி குறைக்கணும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், இது அந்த வரி நாங்கள் போட்டதில்லை, முன்னாள் ஆட்சியில் போட்டது என்னும்போது இல்லைங்கன்னா நீங்கள் குறைச்சோன்னு 8 வருஷம் கழிச்சு 50% வரியை குறைச்சி கொடுத்தது அவர் தான். 8 வருஷம் கழிச்சு இதுவரை உலகத்தில் ஏற்றின வரி குறைச்சதே கிடையாது. ஆனால் எங்களுக்கு குறைச்சி கொடுத்தார் அண்ணார் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் சிறப்பாக சொல்ல போனால் சிம்பிள் சொன்ன இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நான் தெலுங்கு மொழி சென்றவன், அது சொன்ன திராவிட மொழின்ட்டு எங்களுக்கு தெலுங்கு மொழிக்கு நமக்கு எப்படி நம்ம தமிழ சோதரர்கள் இது சொல்றாங்களா அந்த தமிழ் புத்தாண்டுகளுக்கு லீவு இருக்கு. ஆனா தெலுங்கு உகாதிக்கு லீவுன்னு சொன்ன 2007 எங்களுக்கு உகாதிக்கு லீவு கொடுத்தது இந்த ஆட்சி. தயவு செய்து எனக்கு கடத்த 5 வருஷத்துல இத்தனி கொடுத்தது இந்த ஆட்சியெல்லாம். இன்னும் சொல்ல போனா நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ்கார், எனக்காக இன்னைக்கு எனக்கு அண்ணாதூர் அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கார். இன்னும் சொல்ல போன நிறைய இருக்கு. அடுத்த மேல நான் சொல்றேன். இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி தயவு செய்து எனக்கு கை சின்னத்திலும் நண்பர் நம்ம மணி அவர்களுக்கு உதயச்சுரத்தை வாக்களித்து சேர்ப்பீங்கன்னு சொல்லி நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.